ஹலோ. இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிளாஸ் 12 வால்யூம் நம்பர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 9.3 அதில் ஒவ்வொரு கொஸ்டினாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவை நம்ம சால்வ் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 8 அதுதான் இந்த சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அதை லேர்ன் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணுறது அந்த வீடியோடைய மெயின் ஐடியா. இந்த சேனல் பேர் அருண்ஸ் ஐடியா. என் பேர் அருண். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூபிளான எஜுகேஷனல் கண்டென்ட், உங்களோட க்ரோத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே யூ கேன் சி இன் திஸ் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸ் இஸ் டெடிகேட்டட் ஃபார் வேரியபிள் செப்பரபிள். அதை நல்லா உங்களுக்கு பைகாட் பண்ணணும், உங்களுக்குள்ள அந்த 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 மெத்தடாலஜி வரணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் x power 5 dy by dx is equal to minus y power 5. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வில் ரைட் தி சொல்யூஷன் அப்படி நம்ம எழுதிக்கலாமா? வில் ரைட் சொல்யூஷன் நம்ம எழுதிக்குவோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாட் ஆர் த வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் திஸ் கொஸ்டின்? இந்த கொஸ்டினில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? எக்ஸுங்கிற வேரியபிள் பயன்படுத்தியிருக்காங்க, ஒய்ங்கிற வேரியபிள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சார் டியும் ஒரு வேரியபிள் தானே நம்ம கேட்கலாம். அது வேரியபிள் கிடையாது, அது டிஃப்ரென்ஷியல் ஆப்பரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல கொஸ்டின் எழுதிக்குவோம். எக்ஸ் பவர் 5 dy by dx is equal to minus y power 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம், இன்னொரு மாதிரி இருக்க வேரியபிள்லாம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒய்ங்கிற வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து வந்துடலாமா? ஸோ நம்ம டிஒய்யை இங்கே எழுதிக்கிறேன். இந்த டிவைடட் பை டிஎக்ஸ் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், இங்கே வந்துடும். ஸோ ஒய் எங்கே இருக்கணும்? மைனஸ் ஒய் பவர் 5 லெஃப்ட் சைடில் இருக்கணும்லடா, அதனால் இங்கே நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இங்கே மைனஸ் முன்னாடி எழுதிக்கிறேன், இங்கே ஒய் பவர் 5 இங்கே எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் பவர் 5 அதே இது ஐ வில் டேக் இட் டு தி அதர் சைடு, அந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கிறேன், எக்ஸ் பவர் 5. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி, எந்த ரூல் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணேன்? வி கேன் யூஸ் த ரூல்ஸ் ஆஃப், நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் யூஸ் த ரூல் ஆஃப் இன்டெகிரேஷன். என்ன இன்டெகிரேஷன் பண்ணலாம்? பவர் ரூலை யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். வி கேன் யூஸ் த ரூல் ஆஃப் பவர் ரூல். ஸோ அப்படின்னா கீழே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நான் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ கீழே இருக்கிற வேரியபிளை நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா வாட் இட் ஹேப்பன்ஸ், எக்ஸ் பவர் 5 நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா என்ன நடந்திருக்கும்? எனக்கு எக்ஸ் பவர் 5 நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 5 மாதிரி இருக்கும். ஒய் பவர் 5 நான் மேலே எடுத்துகிட்டு போனால் ஒய் பவர் மைனஸ் 5 இருக்கும். ஓகேவாடா? பவர் ரூல்லாம் என்ன பண்ணணும்டா, யோசிச்சு பாருங்கள். பவர் ரூல்லாம் பவரில் நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம், அதே இதை நம்ம தூக்கி கீழே எழுதுவோம். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் யாராக இருக்காங்க, அந்த மைனஸ்லாம் இருந்தாங்கன்னா இன்டெகிரேஷனை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம்னா இன்டெகிரேஷனும் டிஒயும் பிறகு எழுதக்கூடாது. சரியா? இதையும் நம்ம திருப்பி எழுதக்கூடாது, அது நம்ம ரூல் படி இது இருக்குது. ஸோ ஒய் பவர் மைனஸ் 5 ப்ளஸ் 1, அதே இதை நம்ம திருப்பி எழுதலாமா? மைனஸ் 5 ப்ளஸ் 1. அதே மாதிரி இங்கே எழுதுனா எனக்கு என்ன ஆகும்? எக்ஸ் பவர் மைனஸ் 5 ப்ளஸ் 1, கீழே மைனஸ் 5 ப்ளஸ் 1. ஓகே. ஸோ ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்சி, அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஸ்ட்ரிங் பண்ணலாம், சுருக்கலாம். மைனஸ் 5 ப்ளஸ் 1 வந்து எனக்கு மைனஸ் 4, இதுவும் மைனஸ் 5 ப்ளஸ் 1 என்னது நமக்கு மைனஸ் 4. ஸோ எனக்கு இங்கே எனக்கு மைனஸ் 5 ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் 4, அண்ட் இங்கே எனக்கு மைனஸ் 4 வந்துடும். இஸ் இட் ஓகே? மைனஸ் 4 மைனஸ் 4. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிருமா லெஃப்ட் சைடு ரைட் சைடும்? ஸோ இப்போ எல்லா வேரியபிளும் ஒரே சைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிரிங் இட் ஆன் த அதர் சைடு. இப்போ எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால், இஃப் இட் பிரிங் இட் டு த அதர் சைடு என்ன ஆயிருக்கும்? வாட் இட் ஹேப்பன்ஸ்? ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் வந்துடும், அப்படி தானே? ஸோ நான் இங்கே எனக்கு ஈக்குவல் டு எழுதிக்கிறேன், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால. இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே எனக்கு ஒரு மைனஸ் இருக்கா? இந்த இதுலேயும் எனக்கு ஒரு மைனஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஐ கேன் பிரிங் இட் டு த அதர் சைடு. அதே நேரத்தில் நான் 4ஆல் ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட்டை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக. சரியா? இல்லாட்டி இதோட முடிச்சா கூட ஓகே தான். ஸோ அந்த ஃபுல் ஈக்குவேஷன் நான் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் 4 அண்ட் மைனஸ். 4ஆலையும் மைனஸாலையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலான்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் மைனஸ் 4.
மைனஸ் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -4 அங்கே ஆல்ரெடி வாட் ஐ ஹேவ் அந்த இடத்துல எனக்கு -4/y⁻4 டிவைடட் பை 4. அப்புறம் அங்கே எனக்கு இன்னொரு ஒரு மைனஸ் இருக்குது. நான் அதோட இந்த ரெண்டாவது டேர்மோடையும் -4 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் x⁻−4 டிவைடட் பை எனக்கு ஒரு 4 இருக்கும். அப்புறம் அங்கே ஹேவ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c இருக்கும். அதோட நான் -4 மல்டிப்ளை பண்ணால் இன்ட்டு -4. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல -4ம் -4ம் எனக்கு கேன்சல் ஆகும். -4 மைனஸும் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ அங்கேயும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த 4ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஐ வில் பி லெஃப்ட் வித் ப்ளஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? திஸ் கெட் கேன்சல், திஸ் இஸ் ரிமூவ்ட். ஸோ அப்படின்னா இங்கேயும் எனக்கு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆயிரும். ஸோ எனக்கு 4 இருக்கும். ஸோ -4 இன்ட்டு சி என்ன? தட் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட். நான் ஏ அப்படி நம்ம எழுதிக்கலாமா? ஓகே, அவ்வளோதான்டா. ஸோ நம்ம ரிட்டன் அ கான்ஸ்டன்ட் ஹியர் x⁻−4 ப்ளஸ் y⁻−4. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவரில் -4 இல்லாத மாதிரி நமக்கு சொல்யூஷன் எழுதுனா நல்லா இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க 1/x⁻1/4 ப்ளஸ் y⁻1/4 ஈக்குவல் டு a அப்படின்னு கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒரே மார்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அவர் ப்ராப்ளம் இஸ் டன். இதான் நம்மளுடைய கொஸ்டினுடைய ஆன்சர். தேங்க்ஸ் டூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த என். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லெட் மீ நோ இன் த கமெண்ட். உங்களோட சப்போர்ட் வில் மேக் அஸ் டு மேக் ஸ்டில் மோர் மெனி வீடியோஸ். இன்னும் அதிகமான வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம் அண்ட் பை.